Dear subscribers, followers, and friends, very good morning. Today, the topic is modal verbs. Modal verbs. What do you mean, modal verbs? A modal verb is a type of verb. It is a type of verb. It contextually indicates the mood of the speaker. Contextually indicates the mood of the speaker. What do you mean? என்று சொல்கிறேன். இந்த மோடல் வெர்புங்கிறது அது ஒரு வகையான டைப் ஆஃப் வெர்பு. கான்டெக்சுவலினா அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழ்நிலையில், அங்கு இருக்கிறதுக்கு ஏற்றாற்போல குறிப்பிட்டு சொல்லுகிறது எதை? அந்த ஸ்பீக்கர் என்ன மனநிலையில் பேசுகிறார், என்ன விரும்புகிறார் என்று சொல்லுவது மோடல் வெர்ப். அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு வகையான வெர்பு. அவர் சொல்லுகின்ற அந்த சென்டென்ஸில், வார்த்தையில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லுவதற்கு பயன்படுத்துவது மோடல் வெர்ப்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? How can we understand, sir? Okay. With an example, I can say like this. You see, you leave the class. And the speaker சொல்றார், டீச்சர் சொல்றார், you leave the class. ஓகே, நீ வாட்டு போயிடலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, you must leave the class. மஸ்ட் இல்லையா? இது மோடல் வெர்ப். அது அந்த பேசுகிறவருடைய விருப்பத்தை, மனநிலையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற வெர்பு மோடல் வெர்ப். புரிஞ்சுதுங்களா? ஓகே. What are the modal verbs? How many verbs are there? So there are number of words, I think 20 like that. And we are going to see in limited numbers today. You see, can, could, may, might, must, ought to, need to, shall, should, will, would, like that it is going on. Understand? இது எல்லாம் மோடல் வேர்ப்ஸ். இதை வைத்துக்கொண்டு அந்த பேசுபவர் என்ன செய்கிறாருங்க? தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்துகிற வேர்ப்ஸ் எல்லாம் மோடல் வேர்ப்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ எப்படி அந்த கான்டெக்ஸ்ட் உதவுது? இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி உதவுது என்பதை பார்ப்போம். Today we are going to take a modal verb. Would. I would have had this one. நீங்கள் கேட்டிருப்பீங்க. But we usually think of that will present tense, would past tense என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கி அதுவே கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். இந்த would என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்யுது. ஓகே. I would like to eat vegetable soup. I would like to eat vegetable soup. இது என்னது? I like to eat vegetable soup சொல்லலாம்ல. would போடுறாரு, தன்னுடைய மனநிலையை சொல்கிறாரு. ரைட்டோ? அப்போ இந்த வுட்டு இங்கே என்னவா இருக்குது? நம்மளுக்கு எந்த ஃபார்மில் இருக்குது?
பாருங்களேன், அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இப்போ பாஸ்ட் டென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குமா இல்லையா? இது பாஸ்ட் டென்ஸா? ஹியர் இட் இஸ் மென்ஷன் லைக் தட் ஆஃப் ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லப்படுகிறது. ஐ வுட் லைக் டு ஈட் வெஜிடபிள் சூப். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இன்னொன்று பார்ப்போமா? இந்த வுட்டு என்ன வேஷமெல்லாம் போடுதுன்னு பார்ப்போமா? ஓகே, ரைட்டா. ஐ ஹோப்ட், HOPED பாஸ்ட் டென்ஸை சொல்கிறேன். ஐ ஹோப் யூ வுட். Why did not you? I hope you would. Why did not you? என்ன அர்த்தம்? நீ செய்வாய் என்று நம்பினேன், ஏன் செய்யலை? போவாய் என்று நம்பினேன், ஏன் போகலை? Like that he is saying. I hope you would. என்ன வேணாலும் போட்டுக்கோ. அப்போ இந்த வுட் இங்கே என்ன வேஷம் போடுது? ப்ரெசன்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸு. அப்போ இது எதை வைத்து பார்க்குறோம்? ஹோப்டு, அது பாஸ்ட் டென்ஸு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த வுட்டை புரிந்து கொள்வதற்கு எல்லாம் நாம் தெரிஞ்சாகணும். ஓகே, ரைட்டோ. இன்னும் ஒன் மோர் example I am going to say. Okay, ரைட்டோ. How about going to circus tonight? It would so funny. How about going to circus tonight? It would be so funny. யோசிச்சு பாருங்க. இந்த சர்க்கஸ் இன்னைக்கு ராத்திரிக்கு போகிறத பற்றி என்ன சொல்கிற, என்ன நினைக்கிற? அப்படி ஒரு வேளை போய் பார்த்தா இட் வுட் ஸோ ஃபனி. அந்த சர்க்கஸ்ஸு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ஆச்சரியப்படும்படியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ இது என்ன வுட்டு டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸா? இன்னைக்கு நைட்டுக்கு போனால் பார்த்தா ஃபியூச்சர் ஃபார்மு. அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரெசண்ட்லேயே ஃபியூச்சர் ஃபார்மு. இதை பற்றியெல்லாம் நிறைய பாடம் நடத்தணும். இது பாஸ்ட் டென்ஸ்லேயே ஃபியூச்சர் ஃபார்ம் வரும். கைப்பற்றிட்டிக்கலாம். இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு பேசுனா அங்கே வேறொரு வேஷம் போடும். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது நம்முடைய கோர்ஸ் ஆரம்பித்த பின்பு அதை நாம் செய்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். ஓகே, ரைட்டோ. இப்போ இந்த வுட்டை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டேன்? நண்பர்களே, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் 14 பேர் இருக்கிறாங்க. அவர்களில் ஒருவர் இந்த வுட்டை பற்றியெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலாமே என்று கேட்டுக்கொண்டார். ஆகவே சும்மா அப்படி டச் பண்ணி ஆரம்பித்து விட்டுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்னென்ன ஐயப்பாடு இருக்குதோ லேசாக சொல்லுங்கள். அப்படியே நம்ம நாட்டிகிட்டே போகலாம். நான் என் இஷ்டத்துக்கு நடத்துவதை விட உங்களுக்கு தேவையானதை நடத்துவது தான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நாளை 1 ஆரம்பமாகிறது. அதற்கடுத்து முதல் வாரத்திலேயே இதை ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறேன். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று தான் நண்பர்களே, இந்த கோர்ஸு 6 மாதத்தில் உங்களை பேச வைப்பது. அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. இப்போ நம்மளுக்கு 14 பேர் இருக்கிறாங்க. இது 10ஆவது. நான் ஜூம் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30-35 பேர் இருந்தால் ஒரு 4-5 பேர் வரலன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற 14 பேரில் அங்கிட்டு ஒரு 7 பேர் வரலன்னு சொன்னால் 5-6 பேரோ 7 பேரோ 8 பேரோ இருக்க போகிறோம். அது கொஞ்சம் லைவ்லியாக இருக்காது. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், இந்த 14 பேரும் நீங்கள் தயவு செய்து நாளையிலிருந்து இந்த 7 நாளைக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளை சேருங்க. உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கள, வேறு யாரையோ சேர்த்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே இருப்பாங்க.
ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம். ஏன்னா நான் ரொம்ப ட்ரில் வாங்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம். ஸோ இந்த 7 நாளைக்குள்ளே ஆளுக்கு ஒரு நபர். அப்போ அதுக்கடுத்து இதை கேட்டு பார்த்து தெரிஞ்சவங்கெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா 30-35 பேர் வந்துடுவாங்க. We can conduct the classes in a better way, in the way what we think now. இப்போ நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி அதை நடத்தலாம். அப்புறம் ஓகே, அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங். That's all for this day. Thank you. Bye for now.